அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர் ஆர்டிசியன் ஸ்டார்பேட் மற்றும் எம்ஐ ஃப்ரான்ச்சைசி கன்சல்டன்சி மேக்கர். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுடைய அப்செல்லிங் ஸ்ட்ராட்டஜியோடைய 6வது டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா கண்டினியூட்டிவாக நம்ம 5 கிளாஸ் பார்த்துட்டோம். இது 6வது கிளாஸு. இதுதான் ஃபைனல். இந்த அப்செல்லிங் ஸ்ட்ராட்டஜியோடைய லாஸ்ட்டு கிளாஸ் இதுதான். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸான சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. இதில் பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி சார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. நீங்கள் உங்களுடைய அப்செல்லிங்கை அதிகப்படுத்துறதுக்கு இந்த சார்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சார்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 150க்கு மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது இல்லையா? அப்போ நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸையும் நம்ம இந்த மாதிரி சார்ட்டில் கொண்டு வர முடியாது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் எடுக்க போனால் நம்ம ஆனந்த் பிராண்டை எடுத்துடலாம். அதாவது ஃபுட் சப்ளிமெண்ட்டாக இருக்கக்கூடிய ஹெல்த் இம்யூனிட்டி பவர் அதிகமாக படுத்தக்கூடிய ஒரு 5 ப்ராடக்ட்டில் ஒரு 6 ப்ராடக்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எலிமெண்ட்ஸ் பிராண்டையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தனியாக ஒரு சார்ட்டு போட்டுக்கலாம். ஃபுட் சப்ளிமெண்ட் ஆனந்தானையும் ஒரு சார்ட்டு போட்டுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 5 ப்ராடக்ட் உங்கள்கிட்ட இருக்குது. 5 ப்ராடக்டோடைய நேமை நீங்கள் எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிள் 1ல் என்ன ப்ராடக்ட் எழுதிக்கலாம், 2ல் என்ன ப்ராடக்ட், 3ல் என்ன ப்ராடக்ட், 4ல் என்ன ப்ராடக்ட், 5 ப்ராடக்ட். இப்போ 95 எழுதிக்கலாம், நியூட்ரல் லைஃபு, அப்புறம் ஸ்பைருலினா கோல்டு, அப்புறம் மெல்ட் ஃபேட்டு, அப்புறம் வேறு என்ன இருக்குது, நம்மளுடைய ப்ரோட்டீன் பவுட்ரு, இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். ஓகே, எழுதிட்டிங்கன்னா அடுத்தது நம்ம பண்ணக்கூடியது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ், அதாவது நம்மக்கிட்ட ரெகுலராக எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ், அதாவது எப்போவுமே நம்ம திரும்ப ரீசெல்லிங் பண்ணுறது தான் இந்த பவர்ஃபுல்லான இந்த அப்செல்லிங் ஸ்ட்ராட்டஜியோடைய பவர்ஃபுல் மெத்தடு. ஏன் அப்படின்னா நீங்கள் புதிய கஸ்டமரை கண்டுபிடிச்சி சேல் பண்ணுறது ஒரு பார்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் அப்செல்லிங்கை என்ன பண்ணலாம், நமது எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்கிட்ட நீங்கள் கூடுதலாக விற்கிறதுக்கு, கூடுதலாக கொடுக்கறதுக்கு இந்த சார்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க்குன்றது இந்த எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறது தான் ஸ்மார்ட் ஒர்க்கு. ஏன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க யூஸரு, அவங்க இன்னும் மற்ற ப்ராடக்ட்டில் என்ன இருக்குன்றதை அவங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துனீங்கன்னா நிச்சயமாக அவங்க உங்களுடைய லாங் டைம் கஸ்டமராக மாறுவாங்க. ஓகே, அப்செல்லிங் கஸ்டமராக மாறுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கஸ்டமரில் எக்ஸிஸ்டிங் கஸ்டமராக அவங்களுடைய பேரை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, 1 by 1 எழுதிக்கோங்க. கஸ்டமர் 1, கஸ்டமர் 2, கஸ்டமர் 3, கஸ்டமர் 4, கஸ்டமர் 5. ஒரு 5 கஸ்டமர், ஒரு 5 ப்ராடக்ட் எடுத்துட்டோம். இப்போ அதில் நம்பர் 1 கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வாங்குறாரு, 2வது ப்ராடக்ட் வாங்கல, 3வது ப்ராடக்ட் வாங்குறாரு, 4வது வாங்கல, 5வது வாங்குறாரு. 2வது கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 2வது ப்ராடக்ட் வாங்குறாரு, 4வது ப்ராடக்ட் வாங்குறாரு. 3வது கஸ்டமர் 4வது ப்ராடக்ட் மட்டும்தான் வாங்குறாரு. 4வது கஸ்டமர் 5வது ப்ராடக்ட் மட்டும்தான் வாங்குறாரு. லாஸ்ட் கஸ்டமர் 3வது ப்ராடக்ட் மட்டும் வாங்குறாரு. இப்போ இந்த சார்ட்டில் நீங்கள் கரெக்டாக போட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள், எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த கேப் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம அவங்கள்ட்ட அப்செல்லிங் மெத்தடை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு இந்த கேப் கம்ப்ளீட் ஆகும். கேப்பு கம்ப்ளீட் ஆகணும்னா இந்த அப்செல்லிங் மெத்தடை நீங்கள் கரெக்டாக ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு கஸ்டமர் 2, 4 ப்ராடக்ட், 2ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் ப்ராடக்ட்டை வாங்கலை, 2ல் என்ன ப்ராடக்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிங்களோ அந்த ப்ராடக்ட்டை பற்றியும் 4ஆவதில் இருக்கிற ப்ராடக்ட்டை பற்றியும் நீங்கள் அவங்களுக்கு பேசுகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது தான் இந்த சார்ட். இந்த சார்ட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக எக்ஸிஸ்டிங் கஸ்டமருடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி அப்செல்லிங் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றத நீங்கள் அழகாக சார்ட்டு போட்டு வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டை நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கலாம், அறிமுகப்படுத்திட்டு. நிறைய பேர் இன்றைக்கி பண்ணுற தப்பு, நம்மளுடைய அனலைசிங்கில் நம்ம பார்த்த விஷயத்தில் நிறைய பேர் பண்ணக்கூடிய ஃபால்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுப்பாங்க. இன்றைக்கி பேஸ்ட்டு, பல்லு வலின்ற பிரச்சனைக்கு அந்த பல்லு வலிக்கு ஒரு பேஸ்ட் மட்டும் கொடுக்குறதோட ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு ரிலேட்டடான அந்த பல் பிரச்சனை பல் வலி பிரச்சனை வர்றதுக்கு என்ன மாதிரியான காரணங்கள், அது எதனால் அந்த ப்ராப்ளம் வருது அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சிக்காமல், அது அவருக்கு அந்த பிரச்சனைகள் எவ்வளோ நாளாக இருக்குன்றத தெரிஞ்சிக்காமல் இந்த மாதிரி நம்ம ஒரு பேஸ்ட்டு அன்றைக்கி கொடுத்தா போதும், அந்த பேஸ்ட்டு மட்டும் கொடுத்துட்டோன்னா நம்ம வேலை முடிஞ்சு அப்படின்றது இல்லாமல் நம்ம அவரை ஒரு லாயல் கஸ்டமராக நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமரை லாயல் கஸ்டமராக க்ரியேட் பண்ணணும்னா நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சார்ட் ரொம்ப பவர்ஃபுல்லாக யூஸ் ஆகும். இந்த சார்ட்டை நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுடைய டைரி எடுத்து
இந்த சார்ட்டை நீங்கள் போட்டு வைங்க. போட்டு வச்சுட்டு நம்ம கஸ்டமர் எந்த ப்ராடக்ட்டு பயன்படுத்தலையோ அந்த ப்ராடக்டை அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி தான் அப்செல்லிங் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இப்போ அப்செல்லிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 5 இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுத்த அந்த 5 டாப்பிக்கையும் நல்லா என்ன பண்ணுங்கள், ஸ்டடி பண்ணுங்கள். அந்த ஸ்டடி பண்ணிவிட்டு நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து ஃபீல்டில் போய் உங்களுக்கு தெரிஞ்ச கஸ்டமர்ஸு, ப்ராடக்ட் கொடுத்த கஸ்டமர்ஸுக்கெல்லாம் என்ன பண்ணுங்கள், அப்ளை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக அதில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ரிசல்ட் உங்களுக்கு என்ன கிடைச்சாலும் அதை ஷேர் பண்ணுங்கள். அதை வந்து கேளுங்க, அதில் இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் கேளுங்க. தயவு செஞ்சு ஒரே ஒரு விஷயம், சீரியஸ்னஸாக பிஸ்னஸ் பண்ணுங்கள். சும்மா ஏதோ எடுத்தோம், எதுக்கோ நம்ம நண்பருக்காக எடுத்தோம், நண்பர் கொடுத்தாரு அதுக்காக இல்லாமல் உங்களுடைய சுயமான ஒரு பெரிய சக்ஸஸுக்காக, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரிய ஒரு இலக்கை நோக்கி உங்களோட பயணத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்காக இந்த பிஸ்னஸை ஒரு சீரியஸ்னஸ் பிஸ்னஸாக, ஒரு நல்ல பவர்ஃபுல்லாக, நல்லா படித்து கற்றுக்கிட்டு நல்ல தெளிவாக கிளாரிட்டியாக கான்ஃபிடென்ஸோட நல்ல ஒரு ஸ்கில் பர்சனாக இந்த பிஸ்னஸை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ரிசல்ட் காத்துட்ருக்குன்னு சொல்லி இன்றைக்கி இந்த அப்செல்லிங் ஸ்ட்ராட்டஜியோ இன்றைக்கோட முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் சூப்பரான அடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல் லீடர்ஸ். தேங்க்யூ.